ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்து சாட்டர்டே அன்றைக்கி கோயிலுக்கு போயிருந்தோம். பெங்களூர்லேயே ரொம்ப ஃபேமஸான கோயில் அது. கோயில் நேம் வந்து இஸ்கான் டெம்பிள். நாங்கள் போனது வந்து சாட்டர்டே. பயங்கர கூட்டமாக இருந்தது. குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். கோயிலுக்குள்ளே போகிறதுக்கே 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இதான் வந்து கோயிலோட என்ட்ரன்ஸு. இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். எப்படியும் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகிடும். ஏன்னா அவ்வளோ க்யூ போயிட்டுருக்கு. நம்ம அதுக்கு முன்னாடி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கையில் பெரிய பேக் இருந்ததுன்னா அதை அந்த ரூமில் கொடுத்துடணும். அப்புறம் நமக்கு டோக்கன் கொடுப்பாங்க, அதையும் வாங்கிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கேர்ள்ஸையும் பாய்ஸையும் தனித்தனியாக செக் பண்ணுவாங்க. கேர்ள்ஸுக்கு வந்து தனியாக செப்பரேட்டாக ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் தான் செக் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், கீழே ஃபுல்லாக தண்ணி வந்து ஊற்றி வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம காலை வந்து நீட்டாக வாஷ் பண்ணிட்டு உள்ளே போகணும். அதுக்காக தான் இது மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கோபுரம். அப்புறம் அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது தான் மெயின் கோபுரம். அங்கே தான் வந்து கிருஷ்ணனும் ராதையும் இருக்காங்க. அப்புறம் அதுக்கு கீழே முன்னாடி இருக்க அந்த சின்ன கோபுரம். மொத்தம் 3 கோபுரம் இருக்குது. இங்கே பாருங்கள், எங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய க்யூ போயிட்டுருக்கு. இப்போ நாங்கள் லாஸ்ட்டாக இருக்கோம். இன்னும் அதுக்கு முன்னாடி வேறு நிறைய பேர் உள்ளே போயிட்டாங்க. பாருங்க, இதுதான் ஃபஸ்ட்டு கோபுரம். இப்போ தான் ஃபஸ்ட்டு கோபுரத்துக்கே வந்திருக்கோம். இவ்வளோ தூரம் சுற்றி வந்து இன்னும் 2-3 கோபுரம் இருக்குது.
செகண்ட் கோபுரம். இங்கே வந்து ஆஞ்சநேயர் இருக்காரு. இதான் வந்து மெயின் கோபுரம். இங்கே தான் வந்து கிருஷ்ணனும் ராதையும் இருக்காங்க. ஃபுல்லாகவே எல்லாமே கோல்டு. ஃபோட்டோவே எடுக்க விடலை, பயங்கர கூட்டம் வேறு. செம்ம ரஷ்ஷாக இருந்தது. எங்களால் சரியாகவே சாமி கும்பிட முடியல. எங்கள் பாப்பா வேற அந்த சைடு இந்த சைடு ஓடிட்டே இருந்தது, எங்கே மிஸ் பண்ணிடுவோமோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அது வேறு பயமாக இருந்தது. அதனால் டக்குன்னு சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வெளில வரலான்னு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா எல்லாம் ஃபுல்லாக ஸ்வீட் ஸ்டாலு, அப்புறம் வந்து பேக்கரி, ஸ்டேஷ்னரி ஐட்டம் இதெல்லாமே நிறைய போட்டிருந்தாங்க. அப்புறம் கிருஷ்ணர் சிலை வேற வச்சுருந்தாங்க, நிறையா வச்சுருந்தாங்க சேல்ஸ் பண்ணுறதுக்கு. பார்க்கவே எல்லாம் சூப்பராக இருந்தது. அப்புறம் தேட்டர் இருந்தது. தேட்டரில் கிருஷ்ணரோட படமாக போட்டுட்டு இருந்தாங்க. எங்களால் தேட்டருக்கெலாம் போக முடியல, டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து ஸ்வீட் ஸ்டாலு, லட்டு, ஜாங்கிரி நிறையா ஸ்வீட் செஞ்சு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ரேட்டு தான் ரொம்ப அதிகம். அப்புறம் சிலையெல்லாம் நிறையா இருந்தது. கிருஷ்ணர் யூஸ் பண்ண புல்லாங்குழல், அப்புறம் மயிலிறகையில் செஞ்ச நிறைய பிக்சர்ஸ் இதெல்லாம் நிறையா இருந்தது. நிறையா ஸ்டால் இருந்தது உள்ளே. சொல்லப்போனால் நிறையா சேல்ஸ் பண்ணாங்க.